அது வேற ஒண்ணும் இல்ல. அக்கா உன்கிட்ட ஒரு வேலை சொல்லிருக்காங்க. அத உன்கிட்ட சொல்லலாம் தான் நான் உன்னை வீடு முழுக்க தேடினேன். நீ வீட்ல இல்ல. சரி கார்டன்ல இருக்கியான்னு பார்க்க வந்தா இங்கேயும் எங்கேயுமே இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அம்மா எனக்கு வேலை சொல்லிருக்காங்களா? உண்மையாவ சொல்றீங்க? பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு மன அமைதிக்கான மந்திரத்தை சொல்லி முன்னோர்கள் பூஜை பண்ண சொல்லிருக்காங்க. அம்மா என்ன முன்னோர்கள் பூஜை பண்ண சொன்னாங்களா? இத நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? நான் பூஜை ரூம்குள்ள போறதையே அம்மா விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன எப்படி முன்னோர்கள் பூஜை பண்ண சொல்வாங்க? அதான் பார்வதி, எவ்வளவு புத்திசாலித்தனமா கேட்ட பாத்தியா? உன் சந்தேகம் நியாயமானதான். ஆனா குருஜி வார்த்தைய அக்காவால மீற முடியாதுல்ல. என்ன அப்படி பாக்குற? ஆமா பார்வதி, குருஜி தான் சொல்லிருக்காரு, இந்த வீட்டு மூத்த மருமக தான் மன அமைதிக்கான மந்திரத்தை சொல்லி முன்னோர்கள் பூஜை பண்ணணும், அப்பதான் பலன் முழுசா கிடைக்கும்னு. அவரே சொன்னதுக்கு அப்புறம் அக்காவால தட்ட முடியுமா? அதனாலதான் உன்னை முன்னோர்கள் பூஜை பண்ண சொல்லி என்ன அனுப்பிருக்காங்க. நான் சொன்னது எதையுமே அவ நம்பல போல இருக்கே. இப்படி யோசிக்கிறா. இங்க பாரு பார்வதி, நீ ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். இப்போ நீ சமைச்ச சாப்பாட்ட அக்கா ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்து சாப்பிட்டாங்கல்ல, அது எதை காட்டுது? நீயே சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமா அக்கா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் இதுக்கான அறிகுறிதான். இப்ப கூட அதனாலதான் உன்னை பூஜை பண்ண சொல்லி என்ன அனுப்பிருக்காங்க. இதே மாதிரி யோசிச்சுக்கிட்டு லேட் பண்ணாம உடனே போய் பூஜையை செய். நான் அக்கா கிட்ட சொல்லிடுறேன். நில்லு. ஆமா, உனக்கு மன அமைதிக்கான மந்திரம் தெரியுமா? சர்வேசம் ஸ்வஸ்திர் பவந்து, சர்வேசம் சாந்தி பவந்து, சர்வேசம் பூரணம் பவந்து, எது? சர்வேசம் மங்களம் பவந்து. மந்திரத்தை கரெக்டா சொல்லிட்டியே. ஆனா இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சர்வேசம் ஸ்வஸ்திர் பவந்தோனா எல்லோருக்கும் சுகம் உண்டாகட்டும். சர்வேசம் சாந்தி பவந்தோனா எல்லோருக்கும் அமைதி உண்டாகட்டும். சர்வேசம் பூரணம் பவந்தோனா எல்லோருக்கும் முழுமை உண்டாகட்டும். சர்வேசம் மங்களம் பவந்தோனா எல்லோருக்கும் எல்லா வளங்களும் உண்டாகட்டும்னு அர்த்தம். பரவாயில்லையே பார்வதி, மந்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்லாம அதுக்கு அர்த்தம் வேற கரெக்டா சொல்றியே. இப்படிதான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், குருஜி தான் சொல்லிருக்காரு, இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லக்கூடாதான், நல்ல சத்தம் போட்டு சொல்லணுமா, அப்பதான் முழு பலன் கிடைக்குமா. சரியா? போடி போ. பூஜை விஷயத்துல இவ எப்பவுமே கரெக்டா தான் இருப்பா. செய்யட்டும். இவ மன அமைதிக்கான மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சதும் அகிலாவோட மனசுல பூகம்பம் வெடிக்கும். இருக்கிற கொஞ்ச நஞ்ச அமைதியும் காணாம போய் சூறாவளியா ஆகும். நான் போட்ட பிளான் நடக்க போகுது. என்ன பூஜை ரூம் போகாம அங்க நிக்கிறா? ஐயோ, இவளை பூஜை ரூமுக்கு போய் பூஜை பண்ணிடுன்னு சொன்னா அங்க போகாம இங்க வந்து நிக்கிறா. ஒருவேளை அகிலா கிட்ட கேட்டுட்டா நான் மாட்டிக்குவனே.
போதே தெரியும் இவ இங்கதான் வந்து நிக்க போறான்னு. அம்மா, கூப்பிட்டுட்டா. என்ன? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். போச்சு போச்சு, இவ கேட்க போறா, அவ குதிக்க போறா. என்கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? வனஜா அம்மா என்கிட்ட வந்து நீங்க சொன்னதா ஒரு வேலை சொன்னாங்க. ஐயோ, தொலைஞ்சோ. அகிலா வேற முறைக்கிறா. நான் பூஜை ரூமுக்கு போட்டுமாமா? அதாக்கா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அத பத்தி தான் கேக்குறா. அவதான் சொல்லிட்டால, அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து கேக்குற? போ, சொன்ன வேலையை செய். ம், சரிங்கம்மா. நல்ல வேளை தப்பிச்சோம். அகிலா படுத்தாச்சு. போனவ நான் சொன்ன மாதிரியே பூஜை பண்ணிடுவாளா? பண்ணணும். பூஜை ரூம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அகிலா வேற அமைதியா இருக்கா. பூஜைக்கான மந்திரங்களை நாம இங்க சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்பதான் கேக்குற வரம் கிடைக்கும். அக்கா, பூஜை ரூம் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் இல்லக்கா, பார்வதி ரெடி பண்ணிட்டு இருக்கா. வேற என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சொல்லு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமலும் இருக்க முடியல. ஏய், எதையுமே டைரக்டா சொல்லவே மாட்டியா? நீ சுத்தி வளைச்சுதான் சொல்லுவியா? அப்படிலாம் இல்லக்கா, இந்த விஷயம் மாமா சம்பந்தப்பட்டது. அதான் உங்ககிட்ட இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மாமா சம்பந்தப்பட்ட விஷயமா? அவரை பத்தி என்ன சொல்ல போற? ஒரு உண்மைய சொல்ல போறேன்க்கா. என்ன உண்மை? மாமாவோட ஹெல்த்த பத்தின உண்மைக்கா. இந்த விஷயத்த நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும்க்கா. அதுக்குள்ளதான் குருஜி வந்துட்டாரு. இப்பதான் அதை சொல்றதுக்கு நேரம் வந்திருக்கு. என்ன உண்மை? முதல்ல அதை சொல்லு.
மாமாவோட ஹெல்த் கண்டிஷன் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு மோசமா இல்லக்கா. அவர் எப்பவும் போல ஒரு சாதாரண ஹார்ட் பேஷண்ட் தான். ஏய், ஆமா, நீ எப்போ டாக்டர் ஆனே? பெரிய டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் டாக்டர் மாதிரி பேசலக்கா. மாமாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட பார்த்து டாக்டர் என்கிட்ட சொன்னதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன வளர்ற? என்ன மன்னிச்சிருங்கக்கா. உங்களுக்கு தெரியாம மாமாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் முத்து கிட்ட காமிச்சு நான் தான்க்கா கேட்டேன். டாக்டர் முத்து தான் மாமாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட பார்த்து அவர் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல, அவர் நார்மலான ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான் சொன்னாருக்கா. அப்போ டாக்டர் தமிழரசன் என்கிட்ட உங்க மாமாவோட ஹெல்த்த பத்தி சொன்னதெல்லாம் பொய்யா? அக்கா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மாமாவோட ரிப்போர்ட்ட பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார்ல டாக்டர் முத்து, அவருக்கு நான் இப்ப போன் பண்றேன். நீங்களே அவர்கிட்ட பேசுங்கக்கா. அப்புறம் அந்த பேஷண்ட சரி நீ போ. வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர், நான் வனஜா பேசுறேன். நீங்க என் மாமாவோட ரிப்போர்ட்ட பார்த்துட்டு என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எங்க அக்கா கிட்ட அப்படியே சொல்ல முடியுமா? ஓ ஷூர் மேடம், உண்மையை சொல்ல எனக்கு என்ன தயக்கம், தாராளமா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் இப்ப அக்கா கிட்ட கொடுக்குறேன். கொடுங்க மேடம். அக்கா, டாக்டர் முத்து லைன்ல இருக்காரு. ஹலோ டாக்டர், நான் அகிலாண்டேஸ்வரி பேசுறேன். வணக்கம் மேடம். ம், சாரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வனஜா மேடம் என்ன பார்க்க வந்தாங்க. நான் சொன்னது எல்லாம் 100% உண்மை மேடம். உங்களுக்கு டவுட் இருந்தா இன்னொரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட நீங்க ஒப்பீனியன் கேட்டுக்கலாமே, தப்பு இல்லையே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் மேடம். இப்பவாவது நம்புறீங்களாக்கா? பார்வதி விஷயத்துல உங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு மாமா டாக்டர் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிருக்காரு பாத்தீங்களாக்கா? இப்ப கூட மாமா சந்தோஷப்படுவாரு, அவரோட ஹெல்த்துக்காக தான் அப்படி இப்படின்னு சொல்லி பார்வதிய பூஜை ரூம் ரெடி பண்ண சொல்லலாம்னு நான் சொன்னது கூட சும்மாதான்க்கா. ஆனா இதெல்லாம் நான் இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக சொல்லவே இல்லக்கா. இந்த பார்வதியால மாமா எந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். என்ன இவ்ளோ சொல்றோம், ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நிக்கிறா. ஏதாவது செய்வாளா மாட்டாளா, இல்ல புஸ்வானமா? என்ன போனை கையில எடுத்துட்டா? யாருக்கு இப்ப போன் பண்றா? வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க மேடம்? சார் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லாதான் இருக்கும். டாக்டர், நான் இப்போ கேக்குறதுக்கு நீங்க உண்மையை மறைக்காம எனக்கு பதில் சொல்லணும். என்னங்க மேடம்? கேளுங்க மேடம். என்னோட ஹஸ்பண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட டாப் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் முத்து பார்த்துட்டு
அவருடைய உயிருக்கு ஆபத்தெல்லாம் எதுவும் இல்ல. நார்மலா எல்லா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் அவருக்கும் இருக்குன்னு சொன்னாரு. அப்படின்னா நீங்க எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சீங்க? அது வந்து மேடம் அது இப்ப நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லல. இத நான் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி மெடிக்கல் கவுன்சில்ல உங்களை கொண்டு போய் நிறுத்தி உங்க ப்ரொஃபஷனல் லைசென்ஸை ரிவோக் பண்ண வைப்பேன். மேடம் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மேடம். என் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குங்கிற உண்மைய நீங்க என் வைஃப் கிட்ட சொல்ல வேண்டாம். வாட் யூ மீன்? என்ன நினைச்சு அகிலா இப்போ கவலைப்பட்டு இருக்கான்னு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு இதையும் ஒரு காரணமா வச்சு நான் நினைச்சத நடத்தி காட்டணும்னு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. டாக்டர், தயவு செஞ்சு அகிலா கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். எனக்காக, என் குடும்பம் நல்லதுக்காக நீங்க இந்த ஹெல்ப் மட்டும் ப்ளீஸ் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க மேடம். மேடம் என்னோட ப்ரொஃபஷன்ல நீங்க எதுவும் டேமேஜ் பண்ணிடாதீங்க மேடம். ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட பேசுனீங்க? டாக்டர் என்ன சொன்னாருக்கா? உங்க மாமா தான் அந்த டாக்டரை அப்படி ஒரு பொய் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களாக்கா, நீங்க அந்த ரிப்போர்ட்டை எடுத்து போட்டு உங்க மாமாவோட உடம்பு நிலைமைக்காக தான் நான் பார்வதி விஷயத்துல இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போறேன்னு நீங்க சொன்னப்பவே எனக்கு மாமா மேல டவுட் வந்ததுக்கா. அதனாலதான் உங்களுக்கு கூட தெரியாம இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் நான் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டேன். நல்லா ஏறிடுச்சு. அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மாமா வெளியே போனாரு. மாமா இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்ணி உங்களை ஏமாத்துனது எல்லாமே அந்த பார்வதிக்காக தான்க்கா. நீங்க ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்க்கா. மாமா எப்பவுமே பார்வதிக்காக தான் சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டே இருப்பாரு. சர்வேசம் ஸ்வஸ்திர் பவந்து, சர்வேசம் சாந்தி பவந்து,